தமிழ் மக்களின் ஆற்றல் பிரபா வெயில் அங்காடி தெரு மாதிரியான தரமான படங்களை கொடுத்த இயக்குனர் வசந்தபாலன் அவர்களோட இயக்கத்தில் C5 ஓடிடி தளத்தில் வெளிவந்திருக்க தலைமைச் செயலகம் வெப்சீரிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரிஸோட போஸ்டரை பார்க்கும்போது பரத் லீட் ரோல் பண்ணியிருக்க ஆக்ஷன் கலந்த ஒரு அரசியல் கதையாக இருக்கும்னு நமக்கு தோணும். ஆனால் ஃபர்ஸ்ட் எபிசோடு ஃபுல்லாக பரத்தை நமக்கு காட்டவே மாட்டாங்க. பார்க்குற ஆடியன்ஸுக்கும் பரத் ஏன் இன்னும் வரலன்னு கேட்காத அளவுக்கு மற்ற கதாபாத்திரங்களோட இன்ட்ரோ சீன்ஸ் எல்லாத்தையும் சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் காமிச்சிருக்காங்க. அப்போது பரத்தை விட முக்கியமான கதாபாத்திரம் யார் பண்ணியிருக்கான்னு பார்த்தா திமிரு படத்தில் நடித்த ஸ்ரேயா ரெட்டி கொற்றவைன்னு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. 2020 சிறந்த நடிகைக்கான கேரளா ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு வாங்கின கனி துர்கான்னு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ₹5 சம்பளம் அதிகமாக கேட்டதுனால ஒரு கிராமமே எரிக்கப்படுது. அதில் தப்பிச்ச ஒரு 3 வயசு பெண் குழந்தை வெஸ்ட் பெங்காலுக்கு போகிறா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அங்கேயும் இதே மாதிரியான பிரச்சனையில் பாதிக்கப்படுற அந்த பொண்ணு முதலாளித்துவத்தை எதிர்த்து பழிவாங்க ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேலே ஆயுதத்தால் தற்காலிக தீர்வு தான் கிடைக்கும், அதிகாரம் தான் நிரந்தர தீர்வுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் தமிழ்நாட்டுக்கே வந்து அவளுக்கு தேவையான அதிகாரத்தை கைப்பற்றினாலா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. இவ்வளவும் பண்ணுறது கொற்றவையா துர்காவா, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸராக வர பரத் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு போயிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் சிபிஐ ஆஃபீஸராக வர ஆதித்யா மேனன் வெஸ்ட் பெங்காலில் இருந்து டெல்லிக்கு வந்துட்டுருக்காரு. போலீஸும் சிபிஐயும் சேர்ந்து கொற்றவை யார் துர்கா யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் மீதி கதை. வசந்தபாலனோட முந்தைய படங்களான வெயில், அங்காடி தெரு, அநீதி இது எல்லாமே முதலாளித்துவத்தை பற்றி பேசின படங்கள், உண்மைக்கு நெருக்கமான கதைகள். அங்காடி தெரு படத்துக்காக அந்த தெருவிலேயே 6 மாதத்துக்கு மேலே தங்கியிருந்து அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணி நாம் சாதாரணமாக கடந்து போகிற ஜவுளி கடைக்குள்ளே இப்படி ஒரு முதலாளித்துவம் இருக்குன்னு தோலுரிச்சு காமிச்சவர். இதே போல தான் தலைமைச் செயலகத்தையும் அங்கே நடக்கிற அரசியலையும் தத்ரூபமாக காமிக்க முயற்சி செஞ்சிருக்காரு இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள். தலைமைச் செயலகம் சம்மந்தப்பட்ட காட்சிகளில் இருக்க நேர்த்தியும் நம்பகத்தன்மையும் வடமாநிலங்களில் படமாக்கப்பட்ட காட்சிகளில் குறைவாக இருக்குன்னு தான் சொல்லணும். என்னதான் இவங்க டைட்டில் கார்டு போடும்போதே ஒரு சில கதாபாத்திரங்கள் தமிழில் பேசுவதாக சித்தரிக்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னாலும் வடமாநிலங்களில் வர்ற காட்சிகளோட நம்மளால் ஒன்றி பார்க்க முடியல. காரணம், நார்த் இந்தியன்ஸ் ஹிந்தி பேசினாலும் நமக்கு புரியாது, அதே நேரத்தில் நம்மள மாதிரி தமிழ் பேசினாலும் நம்புற மாதிரி இருக்காது. தீரன் அதிகாரம் ஒன்று படத்தில் வர மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்லாங் யூஸ் பண்ணியிருந்தா தலைமைச் செயலகம் இன்னும் தத்ரூபமாக இருந்திருக்கும். அடுத்தபடியாக ஆடுகளம் கிஷோர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு வதவதன நிறைய படங்களை நடிச்சிட்டு இருந்தாலும் தமிழை பொறுத்த வரைக்கும் பொல்லாதவன்ல செல்வம், வட சென்னையில் செந்தில் இந்த 2 கதாபாத்திரங்களை தவிர வேற எந்த படத்துலையும் அவரை நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியல. வெற்றிமாறனுக்கு அடுத்தபடியாக வசந்தபாலன் இந்த தலைமைச் செயலகத்தில் கிஷோரை சரியாக பயன்படுத்தியிருக்காருன்னு தான் தோணுது. குணா, மகாநிதி மாதிரியான காலத்துக்கும் அழியாத படங்களை கொடுத்த இயக்குனர் சந்தான பாரதி கமல் படங்களில் மட்டும் ஒவ்வொரு சீனில் வந்து தலையை காட்டிட்டு போகிறத வழக்கமாக வச்சுருந்தாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வெப் சீரிஸில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் இருந்து 8வது எபிசோடு வரைக்கும் முழுசாக நடிச்சு கொடுத்துருக்காரு. பரத், ஸ்ரேயா ரெட்டி, கிஷோர் இவங்களுக்கு அடுத்தபடியாக ரம்யா நம்பீசன் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. ரம்யா நம்பீசன் அப்படின்னாலே அழகான ஹவுஸ் ஒய்ஃப் கேரக்டர் மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு இண்டஸ்ட்ரியில் ஒரு டாக் இருக்குது. ஆனால் வசந்தபாலன் இந்த தலைமைச் செயலகத்தில் ரம்யா நம்பீசனை கொஞ்சம் வித்தியாசமாக காட்ட முயற்சி பண்ணியிருக்காரு. பொதுவாக இந்த மாதிரியான சஸ்பென்ஸ் த்ரில்லர் எல்லாம் பார்க்கும்போது அடுத்து என்னன்னு நம்மளோட ஆர்வத்தை தூண்டிகிட்டே இருப்பாங்க. கிளைமேக்ஸில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை வச்சு நம்மளை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் அந்த ட்விஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் திரும்ப நம்மளால் அந்த வெப் சீரிஸை ஃபஸ்ட்லேருந்து உட்காந்து பார்க்க முடியாது. ஆனால் தலைமைச் செயலகம் அப்படி இல்லை, திரும்ப திரும்ப பார்க்குற அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு வசந்தபாலன் அவர்கள். உதாரணத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் உட்காந்து 8 எபிசோடு ஃபுல்லாக பார்த்து முடிச்சாலும் ரம்யா நம்பீசன் பாசிட்டிவ் ரோல் பண்ணியிருக்காங்களா நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காங்களான்னு ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட் எபிசோடில் ரம்யா நம்பீசன் பைலட்டை பார்த்து உங்கள் பொண்ணு நல்லா இருக்காங்களான்னு கேட்பாங்க. அது ஒரு 7 செகண்ட்ஸ் தான் வரும். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். 2வது தடவை பொறுமையாக உட்காந்து பார்க்கும்போது தான் அந்த 7 செகண்ட்ஸுக்கும் 8வது எபிசோடில் வர கிளைமேக்ஸுக்கும் எவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்குன்னு நமக்கு புரியும். இத்தனை சிறப்பான படங்களை கொடுத்தும் இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் என்னோட குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட சிரமமாக இருக்குன்னு சொல்லும்போது வசந்தபாலன் மாதிரியான சமூக அக்கறை உள்ள படைப்பாளிகளை கீழே தள்ளிட்டு வன்முறையையும் ஆபாசங்களையும் ஊக்குவிக்கிற மாதிரியான படங்களை தான் நாம் கொண்டாடிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. மொத்தத்தில் கொச்சை வார்த்தைகளோ முகம் சுளிக்கிற மாதிரியான காட்சிகளோ இல்லாமல் 8 எபிசோடு வரைக்கும் போர் அடிக்காமல் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த தலைமைச் செயலகத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.